வெல்கம் டு சந்திரமேக்ஸ். அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டே 2025க்கான ஒரு 30 கொஸ்டின் வந்து குயிஸ் மாதிரி நம்ம பார்க்க போறோம். சரியா? மாடர்ன் ஹிஸ்டரி ரிலேட்டடா மேக்ஸிமம் நிறைய விஷயத்த நம்ம இந்த ஒரு 30 கொஸ்டின் மூலியமா நம்ம கவர் பண்ண போறோம். ரைட்டா? சரி, அதுல வந்து முதல் கேள்வி பாருங்க. விச் இண்டிபெண்டன்ஸ் டே இஸ் இந்தியா செலிப்ரேட்டிங் ஆன் ஆகஸ்ட் 15 2025? ஸோ ஆகஸ்ட் 15 2025 இந்தியா சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. அது எத்தனாவது பதிப்பு அப்படின்றது கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 79வது பதிப்பு. அதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79வது பதிப்பு. ரைட்டா? சரி, இப்ப இந்த இண்டிபெண்டன்ஸ் டேயை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு இருக்குல்ல, நம்மளுடைய இருங்க தனியா எழுதி போடுறேன், இல்லைன்னா இதுல எழுதிடலாம். ஓகே, நான் இங்கே எழுதுறேன். ஸோ நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பானது எப்ப ஏத்துக்கிட்டோம், அதாவது அடாப்டட், நம்ம எப்பொழுது ஏத்துக்கிட்டோம், அதுக்கடுத்து அந்த ஏத்துக்கிட்டதை எப்ப நடைமுறைப்படுத்தணும், என்போர்ஸ்டு. நம்ம இந்திய அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டது வந்து எப்பொழுது அப்படின்னா நவம்பர் 26 1949. ஆனா நடைமுறைப்படுத்தினது வந்து எப்பொழுதுன்னா ஜனவரி 26 1950. அப்ப எதுக்கு வந்து 1949 நம்ம ஏத்துக்கிட்டாலும் 2 மாசம் வெயிட் பண்ணியிருக்கிறோம், 2 months. அந்த 2 மாசம் ஏன் வந்து வெயிட் பண்ணோம் அப்படின்றதுக்கான காரணம் வந்து ஏன் அப்படின்னா ஜனவரி 26 1930 வந்து நம்ம என்னன்ட்டு அறிவிச்சிருந்தோம் அப்படின்னா, அறிவிக்கல, என்னன்னு கொண்டாடணும் அப்படின்னா பூர்ண ஸ்வராஜ். பூர்ண அப்படின்னா கம்ப்ளீட், ஸ்வராஜ் அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ், சுதந்திரம். சரியா? முழு சுதந்திரம் அப்படின்ட்டு நம்ம அறிவிச்சோம். ரைட்டா? கம்ப்ளீட்டா அறிவிச்சோம். ஸோ அப்போ வந்து இங்க வந்து பூர்ண ஸ்வராஜ், அதாவது கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு ஜனவரி 26 1930 கொண்டாடணும். ஆனா இங்க ஜனவரி 26 1950 வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆனா இவங்களுக்கு முக்கியம் வந்து இந்த ஜனவரி 26 தான். ஸோ ஜனவரி 26 நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டேயா செலிப்ரேட் பண்ணோம், அதாவது 1930. ஆனா வந்து இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பை ஏத்துக்கிட்டு, அதாவது நடைமுறைப்படுத்தினால வந்து குடியரசு தினமா கொண்டாடப்படுறோம். ஸோ அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இந்த பூர்ண ஸ்வராஜ் அப்படின்றது இருக்குல்ல, கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இதை வந்து எப்பொழுது அறிவிச்சாங்க அப்படின்னா 1929 இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய லாகூர் செஷன்ல தான் அறிவிச்சாங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய லாகூர் செஷன்ல தான் அறிவிச்சாங்க. ரைட்டா? ஸோ இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி. அதுக்கு அடுத்தது இன்னும் ஒரு சில விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி, சரியா, இந்திய அரசியலமைப்பை வந்து உருவாக்குவதற்காக ஒரு சபை ஒன்று உருவாக்குனாங்க, கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி அப்படின்ற ஒரு சபை. அந்த கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளில வந்து நிறைய கமிட்டிஸ் போட்டுச்சு, நிறைய கமிட்டிஸ். ஸோ அந்த கமிட்டிஸ்ல வந்து எத்தனை மேஜர் கமிட்டி அப்படின்னு கேட்டா 8 மேஜர் கமிட்டி. எத்தனை மைனர் கமிட்டி அப்படின்னா ஒரு 14 மைனர் கமிட்டி, 14 மைனர் கமிட்டி. ரைட்டா? அதுக்கு அடுத்தது இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்குல்ல, இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டோட்டலா எத்தனை செஷன் நடத்துச்சு அப்படின்னா 11 செஷன் நடத்துச்சு. 11 செஷன் நடத்துச்சு. அந்த 11 செஷன் வந்து எத்தனை நாள் நடத்துனாங்க, எத்தனை வருஷம் அப்படின்னா கிட்டத்தட்ட 2 வருடங்கள், 11 மாதங்கள், 18 நாட்கள் நடத்தப்பட்டுச்சு. ரைட்டா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த 11 செஷன்ல லாஸ்ட் கடைசி செஷன் எப்ப நடந்துச்சு அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. அது வந்து ஜனவரி 26 1950 வந்து நடந்துச்சு. அதாவது 11வது செஷன், லாஸ்ட்னா 11வது செஷன். அதுக்கு அடுத்தது 10வது செஷன் எப்ப நடந்துச்சுன்னா ஒரு எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. 10வது செஷன் அது வந்து அக்டோபர் 1949 நடைபெற்றது. ரைட்டா? 1949 நடைபெற்றது. சரி, அடுத்தது பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து எப்பொழுது ஏற்றுக்கொண்டோம்? சரியா? இந்திய தேசிய கொடியானது எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஸோ
ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, ஜூலை 22 நான் இப்படி இருக்கேன், நம்மளுடைய இந்தியன் நேஷனல் பிளாக், இந்திய தேசிய கொடி எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அடுத்தது, நம்மளுடைய இந்தியன் நேஷனல் ஆந்தம் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? அடுத்தது, இந்தியன் நேஷனல் சாங் எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது? இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? சரி. இந்திய தேசிய கொடியானது வந்து எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா, ஜூலை 22 1947. ஜூலை 22 1947. நம்மளுக்கு இந்தியன் நேஷனல் ஆந்தம் அப்புறம் இந்தியன் நேஷனல் சாங் இந்த ரெண்டுமே எப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஒரே நாள் தான். அது வந்து ஜனவரி 24, அதாவது நம்ம குடியரசு தினத்துக்கு முந்தின நாள், ஜனவரி 20, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி, ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கு அடுத்தது இன்னொரு கொஸ்டின் கேட்பாங்க. அது என்ன கொஸ்டின் அப்படின்னா, இந்தியா வந்து எப்போ வந்து காமன்வெல்த்தினுடைய உறுப்பினர் ஆச்சு அப்படின்ட்டு. காமன்வெல்த் அமைப்பின் காமன்வெல்த் மெம்பரா எப்பொழுது வந்து இந்தியா வந்து உறுப்பினரா சேர்ந்தாங்க அப்படின்றத கேட்டாங்கன்னா, அது வந்து மே 16 1949 ஆச்சு. சரியா? ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து என்னன்னா, ஜூலை 22 1947 தான் இதனுடைய ஆன்சர். அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் கண்ட்ரிஸ் ஷேர்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே வித் இந்தியா? சரியா? இந்தியா வந்து ஆகஸ்ட் 15 வந்து சுதந்திர தினமா கொண்டாடுதல இதே மாதிரியே வேற எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஆகஸ்ட் 15 சுதந்திர தினமாக கொண்டாடுகிறது அப்படின்னா, அதுல ஒரு நாடு வந்து சவுத் கொரியா. ஸோ கொரியால வந்து பார்த்துட்டீங்கன்னா என்னென்ன கொரியாலாம் இருக்குது அப்படின்னா, நார்த் கொரியாவாகட்டும் மற்றும் சவுத் கொரியாவாகட்டும், இந்த ரெண்டுமே ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினமா கொண்டாடப்படுகிறது. காரணம் என்னன்னா, ஜப்பான் கிட்ட இருந்து இவங்க பிரிஞ்சு வந்தாங்க. அதுக்கடுத்து நார்த் கொரியா சவுத் கொரியாக்கு அப்புறம் வேற எந்த நாடு அப்படின்னா பஹரைன். அதுக்கு அடுத்தது வந்து டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க, காங்கோ நாடு, டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் ஆஃப் காங்கோ நாடு. அடுத்தது லைச்சென்ஸ்டைன் அப்படின்ற ஒரு நாடு, லைச்சென்ஸ்டைன் அப்படின்ற ஒரு நாடு. இந்த நாடுகள் அனைத்துமே வந்து ஆகஸ்ட் 15 தான் சுதந்திர தினமாக கொண்டாடுகிறது. வருடங்கள் வந்து மாறும், ஆனா நாள் வந்து ஆகஸ்ட் 15 தான். அடுத்தது, இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? இந்தியாவின் தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார் அப்படின்றது கேட்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா பிங்கல்லி வெங்கையா அவர்கள். சரியா? பிங்கல்லி வெங்கையா அவர்கள் தான். சரியா? சரி, ஒரு விஷயம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சரி, செகண்ட். நம்மளுக்கு ரிப்பப்ளிக் டே இருக்கு. ரிப்பப்ளிக் டே அப்ப கொடியேற்றுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே இருக்கு. இண்டிபெண்டன்ஸ் டே அப்பையும் கொடியேற்றுவாங்க. ரைட்டா? இந்த இதுல ரிப்பப்ளிக் டே அப்ப கொடியேற்றுறது வந்து, ரிப்பப்ளிக் டேக்கு குடியரசு தினத்துக்கு கொடியேற்றுறது வந்து யார் அப்படின்னா பிரசிடென்ட், குடியரசுத் தலைவர். இண்டிபெண்டன்ஸ் டேக்கு வந்து கொடியேற்றுறது வந்து யார் அப்படின்னா, சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறது பிரைம் மினிஸ்டர். சரியா? பிரதம மந்திரி. அதுக்கு அடுத்தது இந்த ரிப்பப்ளிக் டேக்கு கொடியானது வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா, கொடி அந்த கொடி கம்பத்தினுடைய டாப்ல தான் இருக்கும், மேலதான் இருக்கும். ஸோ மேல இருக்கிறத வந்து அவிழ்த்து விடுவாங்க. ஆனா இண்டிபெண்டன்ஸ் சுதந்திர தினத்தப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா கொடியானது வந்து அந்த கம்பத்துல கீழே இருக்கும். கம்பத்துல வந்து பார்த்துட்டீங்கன்னா கீழே இருக்கும். அது அப்ப கீழே இருந்து பிரதம மந்திரி அவங்க வந்து மேலே ஏற்றுவாங்க. சரியா? இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து வேற முக்கியமான விஷயம், குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா, குடியரசு தினமானது எங்கு நடைபெறும், எந்த இடத்துல நடைபெறும் அப்படின்னா கர்த்தாவியா பார்க்கலாம். கர்த்தாவியா
பாத்துல நடைபெறும். சரியா? இந்த கர்த்தாவியா பாத்துக்கு இன்னும் ஒரு சில பெயர்கள் இருக்கு. ராஜ் பாத் அப்படின்ட்டு சொல்லுவாங்க முன்னாடி. அதுக்கும் முன்னாடி வந்து கிங்ஸ் வே அப்படின்னும் சொல்லுவாங்க. கிங்ஸ் வே அப்படின்னு சொல்லுவாங்க. சுதந்திர தினத்தை பொறுத்த வரைக்கும் இது எங்கு நடைபெறும் அப்படின்னா ரெட் ஃபோர்ட்ல நடைபெறும். செங்கோட்டையில ரெட் ஃபோர்ட்ல நடைபெறும். ஸோ இந்த மேஜரான டிஃபரன்ஸை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ரிப்பப்ளிக் டே அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே. சரி. ஸோ பிங்கள்ளி வெங்கையா அவர்கள் தான் வந்து இந்த நேஷனல் ஃபிளாகை வந்து வடிவமைத்தவர். அடுத்தது ஓகே. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஆட்சி கிட்ட இருந்து இந்தியா எப்போ சுதந்திரம் ஆகிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. வென் டிட் இந்தியா கெயின் இட்ஸ் இண்டிபெண்டன்ஸ் ஃப்ரம் பிரிட்டிஷ் ரூல்? சரியா? பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து இந்தியா எப்பொழுது சுதந்திரம் பெற்றது அப்படின்னா இது அனைவருக்கும் தெரிந்த ஆன்சர் தான். ஆகஸ்ட் 15, 1947. சரியா? ஸோ அதாவது ஒரு ஒரு கமிட்டி மாதிரி என்னது அப்படின்னா கேபினெட் மிஷன் அப்படின்ற ஒன்றை போட்டாங்க. சரியா? கேபினெட் மிஷன் அப்படின்ற ஒன்றை போட்டாங்க. ஸோ இந்த கேபினெட் மிஷன் வந்து எப்பொழுது போடப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி 1946 அப்போ போட்டாங்க. சரியா? பிப்ரவரி 1946 அப்ப. ஸோ இந்த டைம் அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷோடைய பிரதம மந்திரியாக பிரைம் மினிஸ்டரா யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கிளெமெண்ட் அட்லி இருக்கிறார். பிரிட்டிஷோடைய பிரதம மந்திரியாக கிளெமெண்ட் அட்லி இருக்கிறார். கிளெமெண்ட் அட்லியை பொறுத்த வரைக்கும் இந்தியா சுதந்திரம் கிடைக்கிறப்பையும் கிளெமெண்ட் அட்லி தான் வந்து பிரிட்டிஷோடைய பிரதம மந்திரியாக இருக்கிறார். 1945 இருந்து 51 வரைக்கும் பிரதம மந்திரியாக இருக்கிறார். இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இவர் வந்து லேபர் பார்ட்டி. சரியா? லேபர் கட்சியை சேர்ந்தவர். சரியா? ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேபினெட் மிஷன் ஆனது எதுக்கு போடப்பட்டது அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட இருந்து பவரை இந்தியாவுக்கு கொடுக்கறது தான் கேபினெட் மிஷனுடைய ஒரு நோக்கமாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் கிட்ட இருக்கிற பவரை இந்தியாவுக்கு கொடுக்கறது தான். இந்த கேபினெட் மிஷன்ல வந்து எத்தனை உறுப்பினர்கள் அப்படின்னா 3 உறுப்பினர்கள் இருந்தாங்க. 3 உறுப்பினர்கள். ஒன்னு பெத்திக் லாரன்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். இவர் தான் வந்து தலைவர், ஹெட். அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இரண்டாவது ஸ்டாஃபோர்டு கிரிப்ஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். மூன்றாவது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஏவி அலெக்சாண்டர் அவர்கள் வந்து இருந்தார். சரியா? ஸோ இது வந்து கேபினெட் மிஷனை பொறுத்த வரைக்கும் இது சும்மா ஒரு சில பேசிக்கான டீடைல்ஸ். ரைட்டா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கேபினெட் மிஷனுக்கு அப்புறம் தான் வந்து எந்த ஒருத்தர் வந்தார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா யார் வந்தாருன்னா மவுண்ட் பேட்டன். அதுதான் வந்து என்னன்ட்டு அறிவிச்சாங்கன்னா மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்றத அறிவிச்சாங்க. மவுண்ட் பேட்டன் பிளான் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த வந்து அறிவிச்சாங்க. ஸோ மவுண்ட் பேட்டன் பிளானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மவுண்ட் பேட்டன் பிளானுக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பிளான் அப்படின்னா ஜூன் 3 பிளான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இன்னொரு பேர் வந்து ஜூன் 3 பிளான் அப்படின்ட்டு. ஏன் வந்து ஜூன் 3 பிளான் அப்படின்ட்டு சொல்றாங்கன்னா இந்த பிளான் ஆனது ஜூன் 3, 1947 தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா அனௌன்ஸ் பண்றாங்க. ரைட்டா? ஸோ இந்த மவுண்ட் பேட்டனை பொறுத்த வரைக்கும் இந்த மவுண்ட் பேட்டன் தான் இந்தியாவினுடைய கடைசி கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். ரைட்டா? சரி. அடுத்தது வந்து பாருங்க, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் இந்தியன் நேஷனல் ஃபிளாக் ஹோஸ்டட் ஆன் 15 ஆகஸ்ட் 1947? ரைட்டா? ஆகஸ்ட் 15, 1947 அன்று முதல் இந்திய கொடி வந்து எங்கு ஏற்றப்பட்டது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா லாகூரி கேட். இதுக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா லாகூரி கேட். ஸோ இந்த மவுண்ட் பேட்டன் பிளானை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து ஒரு நிமிஷம் தள்ளி எழுதிக்கிறேன். ஓகே. ஸோ இதுல இன்னொரு விஷயம், அது என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஒரு இந்திய சுதந்திர சட்டம் அப்படின்ட்டு போட்டாங்க. நான் அதில் சொல்றேன்ல, இப்போ நம்மளுக்கு வந்து என்னைக்கு வந்து எந்த நாள் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் ஆகுச்சு அப்படின்ட்டு ஆகஸ்ட் 15. அது எப்படி அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சட்டம் ஒன்று போடுறாங்க. என்ன சட்டம் அப்படின்னா இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட், இந்திய சுதந்திர சட்டம் 1947 அப்படின்ற ஒரு சட்டமானது போடுறாங்க. இந்த சட்டமானது வந்து எப்பொழுது என்ஃபோர்ஸ், அதாவது நடைமுறைக்கு இஎன்எஃப்னு போடுறேன், என்ஃபோர்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்பொழுதுனா 18
ஜூலை 1947 நடைமுறைப்படுத்துறாங்க. சரியா, நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த சட்டத்தின் மூலியமாக தான் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்தியா வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. ஸோ இந்தியாவாகவும் பாகிஸ்தானாகவும் பிரிக்கிறாங்க. இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்து 15 ஆகஸ்ட் வந்து வழங்கப்படுகிறது. பாகிஸ்தானுக்கு சுதந்திரம் வந்து அதுக்கு முந்தின நாள் 14 ஆகஸ்ட் அன்று வழங்கப்படுகிறது. ரைட்டா? ஸோ அப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா இதுல அப்ப இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வந்து யாருன்னா மவுண்ட் பேட்டன். பாகிஸ்தானினுடைய கவர்னர் ஜெனரலா இருந்தவர் வந்து யார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் தான் வந்து கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ரைட்டா? சரி. இப்ப அடுத்த கேள்வி, லாகூரி கேட்ல தான் வந்து முதலாக ஆகஸ்ட் 15, 1947 இந்திய கொடியானது ஏற்றப்பட்டுள்ளது. சரியா, இந்த லாகூரி கேட் அப்படின்றது வந்து எந்த இடம் அப்படின்னா ரெட் ஃபோர்ட்னுடைய மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் ரெட் ஃபோர்ட். மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் செங்கோட்டையினுடைய மெயின் என்ட்ரன்ஸ். ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன், நம்ம இந்திய தேசிய கொடியை வந்து வடிவமைத்தவர் வந்து யார் அப்படின்னா பிங்கல்லி வெங்கையா அவர்கள். பிங்கல்லி வெங்கையா. ஸோ இவர் வந்து எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஆந்திர பிரதேசை சேர்ந்தவர் தான். ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க, இன்னொரு சில விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு நேஷனல் சாங் இருக்கு, அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நேஷனல் ஆந்தம் இருக்கு. நேஷனல் சாங் வந்து எது அப்படின்னா வந்தே மாதரம். நேஷனல் சாங்கு வந்தே மாதரம். நேஷனல் ஆந்தம் வந்து ஜனகணமன. தேசிய பாட்டை வந்து தேசிய பாடலை எழுதியவர் வந்து யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. வந்தே மாதரத்தை எழுதினது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ரைட்டா? அடுத்தது நேஷனல் தேசிய கீதத்தை எழுதினது வந்து யார் அப்படின்னா ரவீந்திரநாத் டாகூர். இந்த நேஷனல் ஆந்தம் ஆகட்டும், நேஷனல் சாங் ஆகட்டும், இந்த இரண்டுமே வந்து இந்திய அரசால் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து எது அப்படின்னா ஜனவரி 24, 1950 அன்று. ரைட்டா? இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த கேள்வியை வந்து பாருங்க. ஸோ கிவ் மீ பிளட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம், அந்த ஸ்லோகனை சொன்னது வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, எனக்கு ரத்தம் கொடுங்கள், அதாவது உங்களுடைய ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரம் தருகிறேன் என்ற முழக்கத்தை வந்து வழங்கியவர் வந்து யார் அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தான். ரைட்டா? ஸோ சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்க எழுதுறேன், சுபாஷ் சந்திர போஸ். சரி, சுபாஷ் சந்திர போஸை பொறுத்த வரைக்கும் இவரு ஓகே, ஸோ 1921 ஜாயிண்ட் எதுல சேர்றார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸினுடைய யூத் விங்ல சேர்றாரு. அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் ஒன்று ரெடி பண்றாரு. என்பினா நியூஸ் பேப்பர். அந்த நியூஸ் பேப்பர் பேர் வந்து ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு நாளிதழை இவர் வந்து உருவாக்குறாரு. என்ன அப்படின்னா ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு நாளிதழ். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா 1924 தலைமை நிர்வாக அதிகாரி ஆகிறார், சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா. எதுக்கு அப்படின்னா கல்கட்டா முனிசிபல் கார்பரேஷனுக்கு. கல்கட்டா முனிசிபல்
கார்ப்பரேஷனுக்கு தலைமை நிர்வாக அதிகாரி ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1925 இவர் வந்து தேசியவாத செயல்களுக்காக வந்து இவர் வந்து மேண்டலை ஜெயிலில் போட்டுடுறாங்க. மேண்டலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஜெயிலில் வந்து போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு அடுத்தது 1927 வந்து இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறாரு. ஜெனரல் செக்ரட்டரி ஆகிறாரு. அந்த டைம்ல தான் வந்து இவர் வந்து ஜவஹர்லால் நேரு கூட வேலை பார்க்குறாரு. ஒர்க்டு வித் ஜவஹர்லால் நேரு கூட வேலை பார்க்குறாரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1930 வந்து கல்கட்டா மேயர் ஆகிறாரு. கல்கட்டாவினுடைய மேயர் ஆகிறாரு. அதுக்கு அடுத்தது 1938-39 காலகட்டத்தில் வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் அதனுடைய பிரசிடென்ட் ஆகிறாரு. அந்த டைம்ல தான் வந்து எந்தெந்த செஷன் நடந்துச்சு அப்படின்னா ஹரிபூரா மற்றும் திருப்பூரி செஷன். இந்த செஷனுக்கு வந்து பிரசிடென்டா வந்து இவர் இருக்கிறார், சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அதுக்கு அடுத்தது வந்து 1939 வந்து பார்த்துட்டிங்கன்னா காந்திக்கும் இவருக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொள்கை வேறுபாடு ஆகுது. சரியா, கொள்கை மூலியமா வந்து பார்த்துட்டிங்கன்னா மாற்று கருத்து ஏற்படுகிறது. ஸோ அதனால சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து லெஃப்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே வந்து அவர் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. அந்த கட்சியினுடைய பெயர் தான் வந்து ஆல் இந்தியா ஃபார்வர்டு பிளாக், BLOC தான். சரியா, ஆல் இந்தியா ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியை வந்து இவர் வந்து உருவாக்குறாரு. சரியா, இதையும் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் அடுத்தது பாருங்க. விச் மூவ்மெண்ட் பிளேட் அ குரூஷியல் ரோல் இன் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். சரியா, அதாவது இந்திய சுதந்திர போராட்டத்தில் எந்த இயக்கம் வந்து முக்கிய பங்கு வகித்தது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் தான். இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. சரியா, ஸோ இதில் வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்றது வந்து அந்த பஞ்சாப்ல இருக்கக்கூடிய அந்த கோல்டன் டெம்பிளில் வந்து தாக்குதல் நடத்தியிருப்பாங்க. அது ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. தீவிரவாதிகள் வந்து இருந்திருப்பாங்க. சரியா, ஸோ தீவிரவாதிகள் அப்படின்றதுல ரெவல்யூஷனரிஸ் வந்து போயிருப்பாங்க. சரி, இது வந்து ஜூன் 1, 1984 ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார். சரி, இப்போ இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். சரி, குவிட் இந்தியா மூவ்மெண்ட் நான் இங்கே பாயிண்ட் போட்டு எழுதுறேன். சரி, குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது எப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆகஸ்ட் 8, 1942. ஆகஸ்ட் 8, 1942 வந்து கொண்டு வந்தது. அதுக்கு அடுத்தது இந்த இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு. என்ன பேர் அப்படின்னா ஆகஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆகஸ்ட் ரெவல்யூஷன், குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்கு இன்னொரு பேர் வந்து ஆகஸ்ட் ரெவல்யூஷன். காரணம் என்ன, ஆகஸ்ட் மாதம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுதான் இந்த குவிட் இந்தியா அப்படின்ற ஒரு வார்த்தையை, இந்த வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்ட்ஸ், அந்த சொன்னது வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் சொன்னது யூசப் மெஹர் அலி. யூசப் மெஹர் அலி தான் வந்து முதலா குவிட் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருப்பார். இதே யூசப் அலி தான் வந்து வேற என்ன சொன்னார் அப்படின்னா கோபேக் சைமன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னார். இதே யூசப் அலி தான் கோபேக் சைமன் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் வந்து சொல்லியிருப்பார். அதுக்கு அடுத்தது ஸோ இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதை லான்ச் பண்ணது, இதை அறிமுகப்படுத்தினது வந்து யார் அப்படின்னா முதலாக கொண்டு வந்தது காந்தி. அந்த வார்த்தையை சொன்னது யூசப் மெஹர் அலி, கொண்டு வந்தது காந்தி. காந்தி எந்த இடத்துல கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா பம்பாயில வந்து எங்க கொண்டு வந்திருப்பார் அப்படின்னா அட் கவாலியா டேங்க் மைதான். கவாலியா டேங்க் மைதான்ல கொண்டு வந்திருப்பாரு. இந்த கவாலியா டேங்க் மைதான் வந்து இப்ப என்ன பேர் வச்சு அழைக்கிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் கிராந்தி மைதான் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஆகஸ்ட் கிராந்தி மைதான் என்று அழைக்கிறாங்க. அடுத்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா பிரிட்டிஷ் ஆட்சி தனியா நடக்குது, பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அதே நேரத்துல வந்து நிறைய இடத்துல வந்து தனியா அவங்களே ஒரு கவர்மெண்ட் வந்து ரன் பண்றாங்க. தனியா வந்து பேரலா சமமா, அந்த பிரிட்டிஷ் ஆட்சிக்கு சமமா வந்து பார்த்துட்டீங்கன்னா பேரலா வந்து கவர்மெண்ட் வந்து ரன் ஆகுது.
எத்தனை இடத்துல ரன் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 1 2 3 இடத்துல ரன் ஆச்சு. அந்த இடங்கள் வந்து எதெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா சத்தாரா, மகாராஷ்டிரால இருக்கிற சத்தாரா, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற பாலியா, மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய தமுலுக், மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய தமுலுக். ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பேரலாக வந்து கவர்மெண்ட் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சரியா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது குவிட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வேற என்ன விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த இதுல சேர்ந்த முக்கியமான உறுப்பினர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அருணா ஆசஃப் அலி, அருணா ஆசஃப் அலி, அதுக்கு அடுத்தது வந்து சுச்சிதா கிருப்லானி, சுச்சிதா கிருப்பலானி, அதுக்கப்புறம் ராம் மனோகர் லோஹியா, ராம் மனோகர் லோஹியா, ஜெயபிரகாஷ் நாராயண், ஜெய பிரகாஷ் நாராயண். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய முக்கியமான ஆளுங்க வந்து இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க. எக்ஸாம்பிள் எப்படி கேட்பாங்க அப்படின்னா அருணா ஆசஃப் அலி குவிட் இந்தியா மூவ்மெண்ட்ல கலந்துக்கல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ரைட்டா? ஸோ அருணா ஆசஃப் அலியை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் வந்து என்ன அப்படின்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியன் நேஷனல் பிளாங்கர், அதாவது இந்திய தேசிய கொடியை வந்து பார்த்துட்டிங்கன்னா எங்க ஏத்துறாங்க அப்படின்னா கவாலியா டேங்க் மைதான்ல ஏத்துனது இவங்க தான். கவாலியா டேங்க் மைதான்ல ஏத்துனது இவங்க தான். அதுக்கப்புறம் இந்த அருணா ஆசஃப் அலி அவர்களை தான் வந்து ஒரு நிமிஷம், ஓகே, இந்த அருணா ஆசஃப் அலி அவர்களை தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா நம்ம கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு தாதாபாய் நவ்ருஜியை சொல்லுவோம்ல, அதே மாதிரி கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சொல்லுவாங்க. கிராண்டு ஓல்டு லேடி ஆஃப் இந்தியா அப்படி சாரி கிராண்ட் ஓல்டு லேடி ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு அருணா ஆசஃப் அலி அவர்களை தான் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல வந்து ரேடியோ மூலியமா வந்து பிராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ரேடியோ மூலியமா வந்து பார்த்துட்டிங்கன்னா சுதந்திரத்தை பத்தி பிராட்காஸ்டிங் அதெல்லாம் வந்து இந்த டைம்ல வந்து ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட், இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஒரே நபர், சரியா, மார்க்கெட், அதாவது குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்காக தன் உயிரை தியாகம் செய்த ஒரே நபர் வந்து யார் அப்படின்னா வந்து அது ஆன்சர் வந்து குஷால் கொன்வார் அவர்கள் தான். சரியா? இவரை வந்து பார்த்துட்டிங்கன்னா 1943 வந்து பார்த்துட்டிங்கன்னா தூக்கில் போட்டுருவாங்க இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டுக்காக. ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை ஒடுக்குவதற்காக பிரிட்டிஷ் அரசால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான் எது அப்படின்னா ஆபரேஷன் ஜீரோ ஹவர் அப்படின்ற ஒன்று. இந்த ஆபரேஷன் ஜீரோ ஹவர் மூலியமா தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷ் வந்து அரெஸ்ட் பண்றாங்க. யார் அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் வந்து காந்தி அவர்களை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த டைம்ல தான் வந்து காந்தியுமே வந்து காந்தியால் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் தான் என்னது, டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்ட்டு. ஸோ காந்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த காந்தி அவர்களை வந்து எங்க வச்சிருக்கிறாங்க, காந்தி அரெஸ்ட் பண்ணிட்டு எங்க வச்சிருக்கிறாங்கன்னா ஆகா கான் பேலஸ் வச்சிருக்கிறாங்க. ஆகா கான் பேலஸ்ல வச்சிருந்தாங்க. ஆகா கான் பேலஸ் வந்து எங்க இருக்கிறது அப்படின்னா புனேல இருக்குது. ரைட்டா? ஸோ இதுதான் வந்து குவிட் இந்தியா மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் நான் எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். ரைட்டா? சரி, அடுத்தது பாருங்க, அடுத்த கேள்வி. ஸோ யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா புகழ்பெற்ற ட்ரிஸ்ட் வித் டெஸ்டினி அப்படின்ற ஒரு ஸ்பீச்சை கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது விதியுடனான சந்திப்பு அப்படின்ற ஒரு உரையை வந்து வழங்கியவர் வந்து யார் அப்படின்னா ஆன்சர் வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். சரியா? ஸோ காந்தி அவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்களை பார்க்குறோம் அப்படின்னா இவர் வந்து
செகண்ட். ஓகே. ஸோ சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா 21வது வயதில் போகிறார். சாரி, சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு 21 வருஷம் வந்து இருக்கிறாரு. திருப்பி அதுக்கடுத்து இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு எப்பொழுது வர்றாரு அப்படின்னா ஜனவரி 9 1915 வர்றாரு. ஜனவரி 9 1915 அவர் எங்க வந்தார் அப்படின்னா இந்தியாவில் வந்து பம்பாய்க்கு வந்தார், பாம்பேக்கு. திருப்பி அங்க பாம்பேல அப்படியே இந்தியா ஃபுல்லா சுத்தினார். ஒரு 2 வருஷம் சுத்திட்டு ஒரு 2 வருஷம் 1915 இருந்து 17 வரைக்கும் இந்தியா ஃபுல்லா அவர் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்த நாள் ஜனவரி 9 தான் வந்து பிரவசிய பாரதி திவாஸ் அப்படின்ட்டு அழைப்பாங்க, அல்லது வெளிநாடு வாழ் இந்தியர் தினம், நான் ரெசிடென்ஷியல் இந்தியன் டே அப்படின்ட்டு அழைப்பாங்க. சரியா? அதுக்கு அடுத்தது காந்தி அவர்களின் அரசியல் குரு வந்து யார் அப்படின்னா கோபாலகிருஷ்ண கோகலே அவர்கள் தான். கோபாலகிருஷ்ண கோகலே. அடுத்தது பாருங்க, விச் அவார்டு இஸ் அனௌன்ஸ்ட் ஆன் த ஈவ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டே. சரியா? அதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு எந்த விருதானது வழங்கப்பட்டது அப்படின்னா எந்த விருதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா கேலண்ட்ரி விருது. சரியா? வீர தீர விருதுகள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. என்னதுன்னா கேலண்ட்ரி விருதுகள். ஸோ கேலண்ட்ரி அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம், அதாவது 2025 ஸோ 2025 வந்து எத்தனை அவார்ட்ஸ் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா 127 கேலண்ட்ரி அவார்ட்ஸ் மற்றும் 40 டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் அவார்ட், சிறப்புமிக்க செயல்கள், டிஸ்டிங்விஷ்டு சர்வீஸ் அவார்ட்ஸ். ரைட்டா? ஸோ இது எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹூ இனிஷியலி ஃபார்ம் த இந்தியன் நேஷனல் ஆர்மி. சரியா? இந்திய தேசிய ராணுவத்தை வந்து முதலில் உருவாக்கியவர் யார்? இது வந்து நிறைய பேர் தப்பு பண்ற ஒரு கொஸ்டின். சரியா? ஏன்னா எல்லாருமே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் அப்படின்ட்டு போடுவாங்க. பட் ஆனா இந்திய தேசிய ராணுவத்தை வந்து உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மோகன் சிங் அவர்கள் தான். சரியா? மோகன் சிங் அவர்கள். இப்போ இந்தியன் நேஷனல் ஆர்மியை பத்தி ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், சரி நான் இப்போ எழுதுறேன். இந்தியன் நேஷனல் ஆர்மியை பொறுத்த வரைக்கும் இதற்கு இன்னொரு பேர் இருக்கு. சரியா? அது என்ன அப்படின்னா ஆசாத் ஹிந்த் ஃபௌஜ். ஆசாத் ஹிந்து ஃபௌஜ் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த இந்திய தேசிய ராணுவத்தை உருவாக்கியவர், ஃபவுண்டர் வந்து யார் அப்படின்னா மோகன் சிங். உருவாக்கியவர் மோகன் சிங். இதை வந்து சீரமைத்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் திருத்தம் செய்தவர், ரீவேம்ப்டு சொல்லுவாங்க. புதுப்பித்தவர் தான் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். ரைட்டா? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் உருவாக்கப்பட்டது தான் எது அப்படின்னா ஹி எஸ்டாப்ளிஷ்ட் ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற கட்சி ஒன்று உருவாக்குவார். ஃபார்வர்ட் பிளாக் அப்படின்ற ஒரு கட்சியானது உருவாக்குவார். எப்பொழுது உருவாக்குவார் அப்படின்னா மே 3 1939 உருவாக்குவார் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். 1939 உருவாக்குறதுக்கு முன்னாடி 1938 இந்திய தேசிய காங்கிரசினுடைய ஹரிபூரா செஷனுக்கும் 1939 இந்திய தேசிய காங்கிரசினுடைய திருப்பூரி செஷனையும் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து அதாவது கொஞ்சம் நடத்தியிருப்பாரு. அதுக்கடுத்து வந்து ரிசைன் பண்ணிட்டு இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு 1939 மே 3 வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ற ஒண்ணு உருவாக்குவார். இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி இருக்குல்ல, இந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய முதல் ஃபர்ஸ்ட் ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ், ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் எங்க நடைபெற்றது அப்படின்னா நாக்பூர்ல வச்சு நடைபெற்றது. எங்கன்னா நாக்பூர் அப்படின்ற இடத்துல வச்சு நடைபெற்றது. அது போக வந்து பார்த்துட்டீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் சொல்லப்பட்ட ஒரு வாக்கியம் தான் என்னது, கிவ் மீ பிளட், உங்கள் ரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கிறேன், அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் அப்படின்ட்டு சொன்னார். அண்ட் ஐ வில் கிவ் யூ ஃப்ரீடம் என்று சொல்லியிருப்பார். சரியா? அதுக்கடுத்து சுபாஷ் சந்திர போஸை பற்றி வேற என்ன விஷயங்கள் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா
ஸோ இவர் வந்து பார்த்துட்டீங்கன்னா தற்காலிக அரசு ஒன்று உருவாக்கி இருப்பார். டெம்பரரி கவர்மெண்ட் எங்க உருவாக்கி இருப்பார் அப்படின்னா சிங்கப்பூர்ல தற்காலிக அரசு ஒன்று உருவாக்கி இருப்பாரு. ஸோ அதுக்கு என்ன பேர் வச்சிருப்பார், அந்த டெம்பரரி கவர்மெண்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆசாத் ஹிந்த் அப்படின்ற ஒரு பேர் வச்சிருப்பார். ஆசாத் ஹிந்த். எப்பொழுது அப்படின்னா 1943. ரைட்டா. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த இந்தியன் நேஷனல் ஆர்மியை வந்து ரீவேம் பண்றாருல, புதுப்பிக்கிறாருல, அப்போ வந்து சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் வந்து ஒரு பெண்கள் படைப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படுகிறது. ரைட்டா. அதாவது சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் இந்தியன் நேஷனல் ஆர்மிஸ் உமன்ஸ் ரெஜிமெண்ட்டை உருவாக்குறாரு, பெண்கள் படைப்பிரிவு. அந்த பெண்கள் படைப்பிரிவினுடைய பெயர் வந்து என்ன? பெண்கள் படைப்பிரிவின் பெயர் வந்து என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ஜான்சி ராணி பெண்கள் படைப்பிரிவு. ஜான்சி ராணி படை அப்படின்ற ஒண்ண உருவாக்குறாரு. அந்த ஜான்சி ராணி படைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா ஹெட் தளபதியாக வந்து யாரை நியமிக்கிறார் அப்படின்னா கேப்டன் லக்ஷ்மி செகல். கேப்டன் கேப்டன் லக்ஷ்மி செகல் அவர்களை உருவாக்குறார், நியமிக்கிறார். சரியா. அடுத்தது பாருங்க. சோ மோகன் சிங் அவர்கள். அடுத்த கொஸ்டின், வேர் டஸ் த அபிஷியல் இண்டிபெண்டன்ஸ் டே செரமனி டேக் பிளேஸ் இன் டெல்லி? சரியா. அதாவது டெல்லியில் வந்து அதிகாரப்பூர்வ சுதந்திர தின விழா வந்து எங்கு நடைபெறுகிறது அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், ரெட் ஃபோர்ட்ல தான். குடியரசு தினம் தான் வந்து கர்த்தவ்ய பாத்துல நடைபெறும். அடுத்தது 1947 இந்திய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் ஷெனாய் வாசித்தவர் யார்? ஷெனாய் அப்படின்ற ஒரு இசைக்கருவியை வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் டே 1947 அப்ப வாசிச்சவர் வந்து யார் அப்படின்னா ஆன்சர் வந்து உஸ்தத் பிஸ்மில்லா கான் அவர்கள். ஆன்சர் வந்து உஸ்தத் பிஸ்மில்லா கான் அவர்கள். அதுக்கு அடுத்தது விச் ஃப்ரீடம் ஃபைட்டர் ஆஃப் இந்தியா வாஸ் த லீடர் ஆஃப் ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ்? சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆசாத் ஹிந்த் ஃபவுஜ் அப்படின்னா இந்தியன் நேஷனல் ஆர்மி. இந்தியன் நேஷனல் ஆர்மியை தோற்றுவித்தது யார் அப்படின்னு கேட்கல. இந்தியன் நேஷனல் ஆர்மியினுடைய லீடராக இருந்தவர் யார் அப்படின்றதான் கேட்கறாங்க. இதுக்கான ஆன்சர் காந்தி இல்ல, பகத்சிங் இல்ல, ஜவஹர்லால் நேரு அவர்களும் இல்ல. ஆன்சர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். அடுத்தது இந்திய தேசிய கீதம் முதலில் எங்கு பொதுவில் பாடப்பட்டது? பப்ளிக்கா வந்து எப்ப வந்து இந்தியன் நேஷனல் ஆந்தம் வந்து பாடினாங்க அப்படின்னா கொல்கட்டால தான். சரியா, கொல்கட்டால தான் பாடினாங்க. ஸோ கொல்கட்டாலையுமே வந்து எப்பொழுது பாடப்பட்டது அப்படின்னா 27 டிசம்பர் 1911 பாடினாங்க. அடுத்தது ஹூ வாஸ் த வைஸ்ராய் ஆஃப் இந்தியா அட் த டைம் ஆஃப் இந்தியாஸ் இண்டிபெண்டன்ஸ்? சரியா, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவின் வைஸ்ராயாக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் அவர்கள். சரியா, மவுண்ட் பேட்டன் அவர்கள். அடுத்தது இந்தியா எப்போது தேசிய கீதத்தை ஏற்றுக்கொண்டது? ஸோ நேஷனல் ஆந்தம் எப்போ வந்து அடாப்ட் பண்ணோம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜனவரி 24 1950 தான் நேஷனல் ஆந்தம் மற்றும் நேஷனல் சாங் இந்த ரெண்டுமே இந்த டைம் தான் ஏற்றுக்கிட்டோம், நேஷனல் சாங். அடுத்தது ஸோ இதுல வந்து நேஷனல் சாங் வந்து கேட்குறாங்க. இந்தியா எப்போது தேசிய பாடலை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா சேம் அதே ஜனவரி 24 1950 தான். அடுத்தது பாருங்க, நம்ம நேஷனல் சாங்கான வந்தே மாதரத்தை வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நாவல்ல இருந்து எடுக்கப்பட்டது? சரி, நமக்கு தேசிய பாடலான வந்தே மாதரம் பின்வரும் எந்த நாவலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆனந்த் மத். ஆனந்த் மத்துல இருந்து தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ ஆனந்த் மத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆனந்த் மத்தை எழுதுனது வந்து யார் அப்படின்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன், பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ரைட்டா. ஸோ இந்த ஆனந்த் மத் அப்படின்றது ஒரு நாவல். ரைட்டா. பாரத் மாதா அப்படின்றது ஓவியம். பாரத மாதா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஓவியம். இந்த ஓவியத்தை வரைந்தவர் வந்து யார் அப்படின்னா அவனீந்திரநாத் டாகூர் அவர்கள் வந்து வரைந்திருப்பார். ஓவியத்தை வரைந்தவர் வந்து அவனீந்திரநாத் டாகூர். அவனீந்திரநாத் டாகூர் அவர்கள் வந்து வரைந்திருப்பார். எப்பொழுது அப்படின்னா 1905.
அதுக்கடுத்து கீதாஞ்சலியை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு நாவல் தான். இதை வந்து எழுதுனது வந்து யார் அப்படின்னா பை ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர். அடுத்தது எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட இந்திய தலைவர் யார்? விச் இந்தியன் லீடர் வாஸ் கால்ட் அஸ் த ஃப்ரான்டியர் காந்தி? இது வந்து கான் அப்துல் காஃபர் கான் அவர்கள் தான். சரியா? யாரை வந்து எல்லை காந்தி அப்படின்ட்டு அழைத்தாங்க அப்படின்னா கான் அப்துல் காஃபர் கான் அவர்களை தான். ரைட்டா? ஸோ சர்தார் வல்லபாய் பட்டேலை வந்து எப்படி அழைச்சாங்க அப்படின்னா அயன் மேன் ஆஃப் இந்தியான்னு அழைச்சாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அயன் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ட்டு அழைத்தாங்க. அயன் மேன் ஆஃப் இந்தியா. சரி, இப்ப இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா சர்தார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்தது வந்து யாரு? சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு சர்தார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து கொடுத்தது யாரு அப்படின்ற மாதிரி கேட்டாங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து காந்தி அவர்கள். சர்தார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து டைட்டில், the title was given by காந்தி. காந்தி தான் கொடுத்திருப்பார். காரணம், சர்தார் அப்படின்ற பட்டத்தை எதற்காக கொடுத்திருப்பார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல் அவர்கள் வந்து பர்தோலி சத்தியாகிரகத்தை வந்து தலைமை தாங்கி நடத்தியிருப்பார். பர்தோலி சத்தியாகிரகம் அப்படின்ற ஒரு சத்தியாகிரகத்தை தலைமை தாங்கி நடத்திய காரணத்தினால் மகாத்மா காந்தி அவர்கள் வந்து சர்தார் அப்படின்ற ஒரு பட்டத்தை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ரைட்டா? அடுத்தது இது வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸோ வந்தே மாதரம் அப்படின்ற ஒரு பாட்டை வந்து எழுதுனது யார் அப்படின்னு கேட்கும். வந்தே மாதரத்தை எழுதுனது யார் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆல்ரெடி சொன்னது பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. சரியா? இது வந்து டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ரைட்டா? பண்ணிடலாம். ஸோ ஹூ ரோட் த பேட்ரியாட்டிக் சாங் வந்தே மாதரம்? வந்தே மாதரத்தை எழுதுனது வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜி. ஆனந்த்மத் அப்படின்ற ஒரு நாவலில் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பார். அடுத்தது ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். சரியா? அதாவது முதல் இந்திய சுதந்திர போர் என்று அழைக்கப்படும் நிகழ்வு வந்து எது அப்படின்றத கேட்டிருக்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து 1857 கழகம் தான். மிகப்பெரிய அந்த 1857 கிரேட் ரிவோல்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ட்டு சொல்றாங்க. அடுத்து மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன் வந்து யார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பிகாஜி காமா அவர்கள். மதர் ஆஃப் இந்தியன் ரெவல்யூஷன். அடுத்தது ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா. சரியா? சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் வந்து யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன். ராஜகோபாலாச்சாரி வந்து ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல். ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் இந்தியன் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா நம்மளுக்கு ரெகுலேட்டிங் சட்டம் அப்படின்ற ஒன்று இருக்கு. ரெகுலேட்டிங் சட்டம் 1773 ஒரு சட்டம் இருக்கு. அதுக்கு அடுத்து பட்டய சட்டம் சார்ட்டர் ஆக்ட் 1833 இருக்குது. 1833. அதுக்கடுத்து இந்திய அரசாங்க சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858 இருக்கு. ஸோ இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா இந்த 3 சட்டங்கள்லையுமே வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா கவனிங்க, கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்திருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 1833 பட்டய சட்டத்துல வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்ற பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு மாத்திருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. அடுத்து 1858 சட்டத்துல வந்து இந்திய அரசாங்க சட்டத்துல கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற ஒரு பதவியை வந்து வைஸ்ராய் மாத்திருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியான்ற பதவியை வைஸ்ராய் அப்படின்ட்டு மாத்திருப்பாங்க. சரி, இப்ப இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் வைஸ்ராய். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து வாரன் ஹாஸ்டிங்ஸ். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யார் அப்படின்னு கேட்பாங்க. வில்லியம் பென்டிக்.
வில்லியம் பென்டிக். அடுத்தது ஃபர்ஸ்ட் வைஸ்ராய், முதல் வைஸ்ராய் வந்து யார் அப்படின்னு கேட்பாங்க, கேனிங். கேனிங். அடுத்தது இந்த கவர்னர் ஆஃப் பெங்காலை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபர்ட் கிளைவ். ராபர்ட் கிளைவ். சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வாரன் ஹாஸ்டிங்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் ராபர்ட் கிளைவ். அப்ப லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாரா இருப்பா? ஃபர்ஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் ராபர்ட் கிளைவ், ஓகே. லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால் யாரா இருப்பாங்கன்னா வாரன் ஹாஸ்டிங்கா தான் இருப்பாரு. ஏன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்ன்ற பதவியை உருவாக்கி அதை வந்து ஃபர்ஸ்டா இவரை வச்சாங்க. ஸோ அப்ப கடைசி கவர்னர் ஆஃப் பெங்காலா இவர் இருந்திருக்கிறாரு. இவர் இருக்கிறப்பயே வந்து அந்த பதவியோட பேரை மாத்தி இருக்கிறாங்க. அப்போ வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், லாஸ்ட் கவர்னர் ஆஃப் பெங்கால். ரைட்டா? அடுத்தது இங்க வந்து பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு வில்லியம் பென்டிக். அப்ப லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலும் வில்லியம் பென்டிக் தான். ஃபர்ஸ்ட் வைஸ்ராய் கேனிங், லாஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவும் கேனிங் தான். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க. ஸோ யார் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்குலாப் ஜிந்தாபாத், அதாவது இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற முழக்கத்தை வந்து பாடியவர் வந்து யார் அப்படின்றத கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து பகத்சிங். இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா பகத்சிங். சரி, நல்ல ஒரு விஷயத்தை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இன்குலாபாத் ஜிந்தாபாத்தை வந்து பிரபலமா சொன்னவர் யார் அப்படின்னா பகத்சிங். ஆனா இன்குலாப் ஜிந்தாபாத் அப்படின்ற வார்த்தைகளை காயிண்டு, முதலாக அதை வந்து கொண்டு வந்தவர், உருவாக்கியவர், காயிண்டுனா உருவாக்கியவங்க, காயிண்டு பை உருவாக்கியவர் வந்து யார் அப்படின்னா மௌலானா ஹசரத் அலி. மௌலான ஹசரத் அலி. ஸோ மௌலானா ஹசரத் அலி அவர்கள் தான் வந்து உருவாக்குனது. சரியா? உருவாக்குனது இன்கிலாப் ஜிந்தாபாத்தை உருவாக்குனது, அந்த வார்த்தைகளை உருவாக்குனது மௌலானா ஹசரத் அலி. அதை வந்து பிரபலமா சொன்னது யாருன்னா பகத்சிங். அடுத்தது கேபினட் மிஷன் பிளான் ஆஃப் 1946, 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை மிஷன் திட்டத்தின் நோக்கம் என்ன, அதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்றது தான் கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா சால்ட் சத்தியாகிரகா நிப்பாட்டுறதான்னு கேட்டால் அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ரவுலட் சட்டத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. கேபினட் மிஷன் எதுக்காக அப்படின்னா இந்தியாவினுடைய சுதந்திரத்துக்காக வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டமைப்பை வந்து நிறுவனத்துக்காக தான் கொண்டு வந்தது. எது அப்படின்னா கேபினட் மிஷன் பிளான். அடுத்தது What was the primary demand of Indian National Congress during the Lucknow Pact 1916? 1916ஆம் ஆண்டு லக்னோ ஒப்பந்தத்தின் போது இந்திய தேசிய காங்கிரசினுடைய முதன்மையான கோரிக்கை என்ன அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவுக்கு தன்னாட்சி. சரியா? இந்தியாவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா செல்ஃப் கவர்மெண்ட் கொடுக்கறது தான் வந்து பார்த்துட்டிங்கன்னா அதனுடைய முக்கியமான இதாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா அதனுடைய முக்கியமான டிமாண்டாக இருந்துச்சு. அடுத்தது பாருங்க. ஸோ இந்த லக்னோ செஷன் இருக்குதுல்ல, லக்னோ செஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பொழுது நடந்துச்சுன்னு அப்படின்னா 1916 லக்னோ செஷன். லக்னோ செஷன் இந்த 1916 லக்னோ செஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து இந்த டைம்ல தான் வந்து ஒரு அக்ரிமெண்ட் நடந்துச்சு. லக்னோ பேக்ட், லக்னோ உடன்படிக்கை அப்படின்ற ஒன்று. இந்த அக்ரிமெண்ட் அப்படின்றது யாருக்கும் இடையில இருக்குன்னா பிட்வீன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அண்ட் முஸ்லீம் லீக். இதுல இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக வந்து யார் இருந்தார்னா பாலகங்காதர திலகர் இருந்தார். முஸ்லீம் லீக் சார்பாக வந்து யார் இருந்தார் அப்படின்னா முகமது அலி ஜின்னா அவர்கள் வந்து இருந்தாங்க. ரைட்டா? ஸோ இந்த அக்ரிமெண்ட் தான் வந்து, இந்த அக்ரிமெண்ட் பேர் தான் வந்து லக்னோ உடன்படிக்கை, லக்னோ பேக்ட். ஸோ இந்த லக்னோ பேக்ட் வந்து மெயினாக எதை பற்றி அப்படின்னா ஹிந்துக்கள் மற்றும் முஸ்லிம்ஸ் அவங்களுடைய யூனிட்டி, ஒற்றுமைக்காக கொண்டு வரப்பட்டது இந்த லக்னோ பேக்ட் அப்படின்ற ஒன்று. சரியா? அடுத்தது இந்த லக்னோ செஷன் அப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரசிடெண்டா, லக்னோ செஷன் அப்போ வந்து பிரசிடெண்டா வந்து யார் இருக்கிறாரு அப்படின்னா அம்பிகா சரண் மஜும்தார். அம்பிகா சரண் அம்பிகா சரண் மசூம்தார் அவர்கள் தான் வந்து பிரசிடெண்டா இருக்கிறாங்க. ஸோ அதே நேரத்தில் இந்த லக்னோ பேக்ட்ல வந்து வேற என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹோம் ரூல். என்ன டிமாண்ட் பண்ணாங்க அப்படின்னா ஹோம் ரூல் தான் வந்து டிமாண்ட் பண்ணது. ரைட்டா?
அடுத்தது பாருங்க. ஸோ இந்தியா சுதந்திரம் வாங்குறப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா பிரிட்டிஷுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர் யார்? இந்தியா சுதந்திரம் பெற்ற போது பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தவர் வந்து யார் அப்படின்னா அது கிளமெண்ட் அட்லி தான். நான் ஆல்ரெடி சொன்னேன். கிளமெண்ட் அட்லி வந்து எந்த கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னா லேபர் பார்ட்டி. லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர். அடுத்தது, ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா? சுதந்திர இந்தியாவின் முதல் ஜனாதிபதி வந்து யார் அப்படின்றது கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள். அடுத்து கடைசி கேள்வி, சுதேச அரசுகளை வந்து சுதந்திர இந்தியாவில் இணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யார்? சரியா, பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியாவில் வந்து சேர்க்கறதுக்காக வந்து முக்கியமான ரோல் பிளே பண்ணது வந்து யார் அப்படின்னா அதுக்கான ஆன்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள் தான். ரைட்டா? ஸோ இதுதான் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேக்கான குயிஸ். ஒரு முக்கியமான ஒரு 30-31 கொஸ்டின் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ அது போக வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம நிறைய விஷயங்களை பற்றி நம்ம இதில் டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஸோ இந்த ஒரு சீரிஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம என்னதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்றதையுமே உங்களுடைய சஜஷனை வந்து சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.